இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு அதே மாதிரி நடக்குது பாத்தியா? அவங்கள வர்றேன். மித்ரா, மித்ரா, ஹலோ, அப்படி வாங்க. ஆண்டி, மித்ரா, நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? அந்த பிளாக்மெயிலர் இங்க இருந்துகிட்டே எனக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா ஆண்டி. பிளாக்மெயிலரா? அதான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். பிளாக்மெயிலர் வந்திருக்கானா இங்க? அவனை அடையாளம் காட்டு. இந்த கூட்டத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை காலி பண்றேன். ஆமா, நந்தினி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்காளா ஆண்டி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வரட்டும் வரட்டும். இங்க பாரு, அவ வர வரைக்கும் நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்காத. பாக்குறதுக்கு என்னமோ பார்ட்டி மாதிரி இல்ல, இவங்க 2 பேருக்கும் என்னமோ ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் ஆதி பக்கத்திலே நில்லு, புரிஞ்சுதா? சாரி ஆண்டி, பிளாக்மெயிலர் ஃபோன் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நான் பாத்துக்கிறேன். போ. மேடம், மேடம், அது ஒண்ணும் இல்ல, அதை விடுங்க. நீங்க சொன்ன விஷயத்த நான் அக்கா கிட்ட பேசி முடிச்சு தரேன். காலேஜ் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக மட்டும் நான் அக்கா கிட்ட பேசி நல்லபடியா முடிச்சு தரேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த 40% கமிஷனை நீங்க மறந்துட கூடாது. அதெல்லாம் மறந்துட மாட்டேன் மேடம். சரி, அங்க போய் உட்காருங்க, அக்கா வரட்டும். சரிங்க, போங்க. ம். 40%. இதுக்கு மட்டும் அகிலா ஓகே சொல்லிட்டா வருஷத்துக்கு 25 கோடி கிடைச்சிட்டா. அதுக்கப்புறம் அகிலா இதுக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடுமா? ஓகே சொல்லிடுவா. வனஜா, தைரியமா இரு, சொல்லிடுவா. என்னப்பா? எங்க அக்காவும் பெரியாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு போட்டோ காப்பி போட்டு தரீங்களா? கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன்ப்பா. டேய் கணேசா, இங்க வா. நீ அவர்கிட்ட என்னடா கேட்ட? அது வந்து அவர் காலைல இருந்து எதுவுமே சாப்பிடலப்பா. ஆனா ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ என்ன காப்பி வேணும்னு கேட்டேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க அக்காவுக்கு சொன்னதை தான் உனக்கும் சொல்றேன். தகுதிக்கு மீறி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா அப்புறம் அவஸ்தை தான் படணும். வீணா உன் மனசுல கற்பனையை வளர்த்துக்காத. பார்வதி, அம்மா, தள்ளி போய் நில்லு.
ஆதி நந்தினி வர்றா. மேடம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் அக்கா வந்துட்டாங்க. நம்ம அந்த காலேஜ் விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிடலாமா? பேசலாம் மேடம். கண்டிப்பா மேடம். நாங்க இந்த பார்ட்டிக்கு வந்தது அதை பேசத்தானே. அது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நல்லபடியா பேசி முடிச்சிடலாம். ஆனா அந்த 40% கமிஷன் விஷயத்தை நீங்க மறந்துட கூடாது. அத மறக்க மாட்டோம் மறக்க மேடம். மாட்டோம். கண்டிப்பா அப்ப சரி, கிடைக்கும். வாங்க 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 வாங்க. ஓகே அக்கா நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கம் மேடம். ம் அக்கா, PRD இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் ஒரு கல்வி நிறுவனம் இருக்குல்ல, அதை இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, சின்ன லெவல்ல ஒரு கல்வி நிறுவனம் வச்சு சேவை செஞ்சிட்டு இருக்கிற இவங்க அவங்க கல்வி நிறுவனத்தை கொஞ்சம் பெருசா வச்சு பெரிய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது சமுதாயத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, அதனால அவங்க ஆசைப்படுறது நல்ல விஷயம்தான், தப்பில்ல. தப்பில்ல தப்பில்ல. அக்கா, நீங்க மனசு வச்சா அவங்க ஆசைப்படுற மாதிரி கல்வி சேவைய நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லக்கா, ரொம்ப சின்ன விஷயம்தான். இவங்க கல்வி நிறுவனம் மணலில இருக்கு. அந்த மணலில இவங்க கல்வி நிறுவனம் பக்கத்துல ஒரு 500 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கு. அந்த புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நீங்க உங்க MP பதவியை பயன்படுத்தி அவங்க கல்வி நிறுவனத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுல அவங்க ஆசைப்படுற மாதிரி காலேஜ் கட்டி சேவை செய்வாங்கக்கா. ஆமா ஆமாங்க மேடம்.